நீங்க வந்து ஒரு கார் வாங்குனீங்கன்னா எல்லாமே இருக்குது அங்க. ஆமாவா? ஒரு கம்ப்யூட்டர் வாங்குனீங்கன்னா எல்லாமே அங்க இருக்குது இல்லையா? அப்ப உங்களுடைய அழைப்புல பிசாசு வந்து கூட சொல்லிட்டா, ஏன் நீ அழைக்கப்பட்டிருக்கிற, ஆனா உனக்கு கிருபை, அது பொய். எப்பவும் வேதம் சொல்லுகிறது அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபைக்கு ஏற்ற விதமாக இருக்கிறது. அழைப்பு அது ஒன்று இல்லைங்க, அவருடைய கிருபை வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரேஸ்லெட் இருக்குல்ல, பிரேஸ்லெட் கையில தானே பிரேஸ்லெட், பிரேஸ்லெட் நீங்க அழைக்கப்படும் போது உங்களுக்கு கிரேஸ்லெட் வந்துருச்சு அப்படின்னா கிரேஸ் கொடுக்கப்பட்டுருச்சு. உங்களுக்குள்ள அதிகமா இருக்குதுங்க. ஒரு அழைக்கப்பட்ட ஒரு ஆளு ஒரே ஒரு ஆளு அழைக்கப்பட்டவன், தேவன் அழைக்கப்பட்டவன், அவனுக்கு அவனுடைய முழு பாக்கியத்தை அறிந்துக்கிட்டானா, அவனுடைய பொறுப்பை அவன் புரிஞ்சுக்கிட்டானா, அவனுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு வல்லமை இருக்குது. ஆமென். எல்லா அசுத்த ஜெசபேல் ஆவிகளை அழிக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஷட்டரபாசி அந்தரபட்டரபாசி அந்தரபா. ஒரே ஒரு எலிசா, ஒரு மொட்டை மண்டையா இருந்தார்ல அவர், ஒரே நேரத்துல எல்லா பில்லி சூனைக்காரங்களும் வெட்டி போட்டார். அது ஒரு அழைப்பு, அந்த அழைப்போடு கூட வந்தது. ஆமாலா சக்காட்டாலாபா. பிசாசு வந்து உங்ககிட்ட இருந்து அதை மறைச்சு வச்சுட்டான். அவன் சொல்றான், ஐயோ நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதனாலதான் இப்ப அசுத்த எசபேல் என்ன தாக்குறான். இது பிசாசுனுடைய பொய்யே. ஆமென். ஒரு ரபாஷான், நீங்க அழைப்பை நீங்க பெற்றுக்கொண்ட பொழுது நீங்க அந்த அளவுக்கு வல்லம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சட்டாராபா. ஆமென். எல்லா எசபேல் ஆவி கீழே தள்ளுவதற்கான வல்லமை, அந்த அவளோட தலை செத்த அவள் சரீரத்தின் மேல மிதிச்சு நடக்கக்கூடிய வல்லம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ரபா டாராபா சட்டாராபா டாராபா 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 ஓலா பரா சத்தாலாபரா. தயவு செய்து நம்புங்க. நான் வந்து புதிய உடன்படிக்கை பத்தி அழைப்பை பற்றி மட்டும் நான் பேசல. அப்போஸ்தலர்கள் வந்து அதை விட எலியாவோட மேன்மையானவர்கள், எலிசாவோட மேன்மையானவர்கள். ஆமென். உங்களுக்கு அது தெரியல. ஆமென். காடாபராபா. பிசாசு வந்து நம்ம கிட்ட இருந்து மறைச்சு வச்சுட்டான். உரியோனா கரபடரபா உரியோனா நம்மளை போல கூட இல்லைங்க அவன். நாம வந்து ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்தியாவை ரட்சிங்கன்னு. அவன் ஆண்டவரே நினைவை அழிச்சு போடுங்கன்னு ஜெபம் பண்ணான். அவன் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணான், முழு தேசமும் அழிந்து போகணும். ஆனா ஒன்னே ஒண்ணு, அவன் வந்து அவனுடைய அழைப்புல ஆமென் செயல்பட்டான். அவன் நிறைய, அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம், நிறைய பாதையில போனாவன். நிறைய யோனாக்கள் இருக்கிறீங்க. ஆண்டவர் என்கிட்ட இன்னைக்கு காலையில காண்பித்தாரு, நீங்க ஜோக்கு அடி. அப்ப என்ன நடந்துச்சு, அது அந்த பிரச்சனையோடு கூட அவன் வந்து யூதனா இருந்தான். அவன் வந்து முழுவதும் வெள்ளையா மாறிட்டான். அவன் அமெரிக்காவா மாறிட்டான். மீன் வயிற்றுக்குள்ள இந்த ஆசிட் அவன் கலரவே மாத்திருச்சு. தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே வெள்ளை கலர்ல ஆயிட்டான். அவன் 3 நாள் ஆசிட்னால கழுவப்பட்டான். சில மக்களுக்கு இருக்காங்க ஏற்கனவே ஆசிட் கழுவிருச்சுவங்கள. இல்லைன்னா நீங்க வந்து இந்த அப்போஸ்தலர்களை வந்து இங்க உட்காந்துருப்பாங்களா 21 நாளைக்கு? தெரியாது. நீங்க பின்மாறி போன பிறகு கூட அவனுக்குள்ள அந்த வெறியே இல்லை. ஒரே வெறி என்ன இருந்துச்சு, அவன் வந்து ஒரு சின்ன ஒரு குடிசை போட்டுக்கிட்டான். ஒரு தீர்க்க தரிசனம் சொன்ன பிறகு அவன் வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம் இல்லையா? அவன் வீட்டுக்கு போக வருவான். அவன் வந்து ஒரு கூடாரம் போட்டு உட்காந்து பார்க்குறான், என் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னு. எல்லா நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். 31 நாள் எல்லாம் எரிய போகுது. அந்த ஆளு அவன் வந்து அவனுடைய அழைப்புக்குள்ள வந்த போது அவன் வெளியே வரல. அவன் கட்டாயப்படுத்தி அந்த அழைப்புக்குள்ள தள்ளப்பட்டான். சில மக்கள் வந்து சுலபமா வந்துருவாங்க, சிலரை வந்து கட்டாயப்படுத்தி அந்த அழைப்புக்குள்ள தள்ள வேண்டியிருக்குது. ஆசிட்னால கழுவ
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க உயிரோடு கூட வந்துட்டீங்க. ரிபடரா சந்தரா பட்டரபா சந்தரா. அவன் அப்படி கவனிச்சுட்டே இருக்கிறாரு, என்ன நடக்கும் நினிவேக்குன்னு. நீங்க நினைச்சு பார்க்க முடியுதா உங்களால? எப்படி நம்ம நல்லவர்களா இருக்கிறோம், நாம எவ்வளோ பெரியவர்கள். அவன் பார்த்துட்டே இருக்கிறான், என்ன நடக்கும்னு பார்த்துட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவ்வளோ நேரம் எடுத்தார் பாருங்க, இந்த ஒரு ஆளை சமாளிக்கிறதுக்கு, ஒத்துக்க வைக்கிறதுக்கு. இந்த முழு நினைவை மாத்துறது ரொம்ப கொஞ்ச நேரத்தில் வேலை பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனா ஒரு அழைக்கப்பட்ட ஆளை மாத்துறதுக்கு பல வருஷம் அவரை ஒத்துக்க வச்சாரு. ஒரு செடியை வளர்த்தாரு, ஒரு ஆளுக்காக ஒரு செடியை வளர்த்தாரு, இந்த அழைக்கப்பட்ட ஆளை ஒத்துக்க வைக்கிறதுக்கு. ஆனால் பிரியமானவர்களே, இந்த பிரச்சனை என்னன்னா நினிவே கிட்ட கிடையாதுங்க, பிரச்சனையே யோனா கிட்ட தான். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய சப்தம். ஆமென். ஒரு யோனா எல்லா ஆசிட்னாலும் கழுவப்பட்டு 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிறான். கட்டாயப்படுத்து அப்படி வாந்தி எடுத்துச்சு, அந்த மீன் வாந்தி எடுத்துருச்சு. தீர்க்கதரிசி அப்போஸ்தலர்கள் மீனால வாந்தி பண்ணி போடப்பட்டான். அந்த ஆளு 3 நாள் பிரயாணம். அவன் ஒரு நாள் ஆரம்பிச்சான் பாருங்க, ஒரு நாள் முழு நினைவும் பாருங்க உபாசத்துக்குள்ள போயிருச்சு. ஒரு நாள் தான் பிரயாணம் போனார் அந்த நினைவுக்குள்ள. ஆமென். அதுதான் உங்க அழைப்பினுடைய வல்லமை. அது உங்களுக்கு தெரியல, அது நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரியல, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியல. ஷட்டாரா பாட்டாரா பாசி அந்தாராபா மரா காட்டாரா பாட்டாரா அந்தாலா பராபா சக்லா போசாகலா சொபாலகா ஓராபா டோரா பிரஷோட்டா அந்தரா கட்டாபராபா ஓராம்பலா பாஷா கட்டாலா பராகா டோரா ஹசாந்தலரா ஓராபா பாஷா டராபலா சோக்லா டராந்தரா பாட்டகராபா ஓராபட ரபஷாந்தரபா. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க பிதாவே, நான் ஆண்டவரே அப்பா, என்னுடைய அழைப்பினுடைய பலனை நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, என்னுடைய அழைப்பினுடைய வல்லமை நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. பிசாசே, நான் உன்னை எதிர்க்கிறேன், என்னுடைய கண்ணை கட்டி வைக்காத, நீ என்னுடைய பலவீனத்தை மேலதான் கவனம் வைக்கிற, எனக்குள்ள என்ன இருக்குதோ அதை நீ பார்க்க விட மாட்டேங்கிற. என்னுடைய அழைப்பு அது ஒரு பொட்டல, எனக்கு எல்லா கிருபையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு எல்லா வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு எல்லா ஆளுகையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்காக ஒரு முழுமையாக ஒரு குறை இல்லாம அவர் உங்களை அவருடைய மகிமையிலிருந்து அழைச்சிருக்கிறாரு, அவருடைய காருண்யத்தினால அழைச்சிருக்கிறாரு. அவருடைய காருண்யம்னா அவருடைய உங்களுடைய மெரிட் மேல இல்லைங்க, அவருடைய தகுதியின் படி இல்லை, உங்க தகுதியின் படி அல்ல. அவர் சொல்லுங்க, அவர் என்னை அவருடைய காருண்யத்தினால் அழைச்சிருக்கிறாரு, அவருடைய கிருபையினால அழைச்சிருக்கிறாரு, அவருடைய நன்மையினால அழைச்சிருக்கிறாரு, என்னுடைய நன்மையினால அல்ல. ஆமென். நான் உங்களுக்கு என்ன சொல்றது, பிசாசு உங்ககிட்ட சொல்றான், நீ இன்னும் வளரல, நீ இன்னும் உன்னோட சுவாவம் கட்டப்படல, நீ இன்னும் பரிசுத்தமா இல்ல, நீ இன்னும் தூய்மையா இல்ல, நீ இன்னும் ஒரு இரக்கமோடு இல்லை. ஏன் தெரியுமா? நீங்க என்ன செஞ்சியோ அது போதும்னு சொல்றதுக்காக. அவர் நம்மை அழைத்தது அவருடைய மகிமையினால் அழைச்சிருக்கிறாரு. ஓ ரபா பாபா பாபா ரபா ரபா. அவருடைய மகிமையை உங்களுக்குள்ள வச்சு பாருங்க, அந்த மகிமையின் மேல் வச்சு நம்பிக்கையினால அவருடைய சுபாவம் உங்களுக்குள்ள இருக்க பாருங்க, அந்த சுபாவத்தின் மேல் நம்பிக்கை வச்சு அவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. O raka saka raka saka raka saka laba raka saba laba raba laba raba o raba 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 shanda raba raka taranda raka taranda raka o raka taranda ra. அப்போஸ்தலர்கள் அவர்கள்
அவர்கள் வந்து கிருபை கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் இரக்கம் கொடுக்கப்பட்டவர்கள். நம்முடைய அழைப்பு வந்து எதை சார்ந்து இல்லை தெரியுமா? நம்மளுடைய தகுதியை சார்ந்து கிடையாது. அதனால தான் பலர் ரொம்ப ஒரு குறைகளுள்ள சுபாவத்தில் நிறைய குறைகள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அதிகமாக செய்கிறாங்க உங்களை விட. நான் பார்த்துருக்கிறேன், வல்லமையாய் அற்புதம் செய்கிறவர்கள் அவர்கள் நிறைய பெண்களோடு கூட வாழ்ந்து இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். எப்படி அவங்க அதை செய்கிறாங்க நான் பார்த்துருக்கேன். பரிசுத்தமுள்ள மக்கள் வந்து ஒரு தலைவலியை கூட சுகமாக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க, கிருபை தவறாக பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை. இதோ நாம் காத்துட்ருக்குறோம், ஐயோ நான் தகுதி இல்லையே, ஓ நான் இன்னும் வளரணும், நான் இன்னும் வளரணும், நான் இன்னும் வளரணும். நீங்கள் வளருவீங்க ஒரு நாள். அதுதான் பிசாசனுடைய பிரியமானவர்களே. 2 பேதுரு சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருக்கிறார். எதுக்குன்னு பாருங்க, அவருடைய திவ்ய வல்லமை வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் கொடுத்திருக்குது. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய திவ்ய வல்லமையானது, அவருடைய திவ்ய வல்லமையானது நம்ம கொடுக்கப்பட்டுருச்சுங்க. அது கொடுக்க போதா இல்லை கொடுக்கப்பட்டாச்சா? கொடுக்கப்பட்டாச்சு. அது கொடுக்கப்பட்டதுன்னா என்ன, கடந்த காலமா நிகழ்காலமா? கொடுக்கப்பட்டாச்சு அப்படின்னா என்னது? எத்தனை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க உங்களுக்கு? யாவையும் கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களுடைய தீர்க்கதரிசன அழைப்பும் அப்போஸ்தல அழைப்பும் கொடுக்கப்பட்டிருக்குதா? உங்களுடைய பரிசுத்தத்தையும் அப்போஸ்தல அழைப்புக்கு வேண்டிய பரிசுத்தம் கொடுக்கப்பட்டுருச்சா? யாவையும்னா உங்களுடைய சக்தியும் சேர்ந்தா அந்த அப்போஸ்தல அழைப்புக்கான சக்தியுமா? யாவையும்னா உங்களுக்கு தேவையான அப்போஸ்தல அழைப்புக்கு தேவை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஆமென். எப்படிங்க? அவரை அறிகிற அறிவினாலே, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, அவருடைய மகிமையினாலே, அவருடைய காருண்யத்தினாலே. எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. அவருக்கு என்ன தேவைன்னா, நான் நீ ஒரு பரிபூர்ணம் உள்ள மனுஷனா மாறின பிறனை பயன்படுத்த சொல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய அழைப்பின் மேல நீ கவனத்தை வையு. நீங்க உங்க அழைப்பின் மேல நீ கவனம் வைக்கும் பொழுது உங்களுக்கு இருக்க சக்தி, கிருபை அதெல்லாம் தொடர்ந்து அப்படியே கட்டவிழ்க்கப்படும். எல்லா தடைகளையும் தாண்டி குதித்து போவதற்காக. ஆமென். அப்போஸ்தலர்களுக்கு அவர்களுக்குன்னு ஒரு சோதனைகள் இருக்குது. தீர்க்கதரிசிகளுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சோதனைகள் இருக்குது. ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஆண்டவருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும் எப்படி அவங்கள கண்ணில விழ வைக்கிறதுன்னு. ஆனா காத்திருக்காதீங்க. உங்களுடைய முழு கவனத்தையும் உங்க அழைப்பை கண்டுபிடிக்க அதை படிங்க, உங்க அழைப்பை கண்டுபிடிங்க, அந்த அழைப்பை அபிவிருத்தி செய்யுங்க, தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்க உங்க அழைப்புக்காக. அந்த கிருபை வந்து உள்ள இருந்து பாய்ந்து போகும். ஒவ்வொரு சோதனையும் நீங்க அதுல தாண்டி 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 குதிச்சு போயிருவீங்க. ஆமென். காத்திருக்காதீங்க. எபேசியர் 4:1 சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். ஆகையால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறது புத்தி என்னென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு. பவுல் அப்போஸ்தலன் வந்து அவன் சொல்றாரு, கட்டுண்டவனா நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், நான் உங்ககிட்ட தயவா நான் கேட்குறேன், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. ஆமென். நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பு. அப்படி இல்லை, சத்தமா சொல்லுங்க. நான் அழைக்கப்பட்டு விட்டேன், நான் ஏற்கனவே அழைக்கப்பட்டு விட்டேன். ஒரு தகுதியின் அடிப்படையிலையா இல்லை கிருபையின் அடிப்படையிலா? எப்படி அழைக்கப்பட்டீங்க நீங்க? ஏன் தெரியுமா? அவர் எப்ப தெரியுமா உங்களை அழைச்சாரு? 20 வருஷத்துக்கு அப்புறம், நீங்க 20வது வருஷம் வரும் பொழுது ஆண்டவர் உங்களை வந்து அழைத்தார்னா, யாருமே உங்களை அழைச்சிருக்க மாட்டாங்க.
நீங்க அப்ப அழைக்கப்படலைங்க, தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பாகவே, உங்களுக்கு நன்மை தீமை நீங்க அறிவதற்கு முன்பாகவே. உங்களுடைய தாயின் கருவிலிருந்து, உங்களுடைய தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பாகவே அவருடைய ஒரு தூய்மையான ஒரு இரக்கத்தின் அடிப்படையில் அவர் அப்போஸ்தல அழைப்ப ஆமென் உங்க தலையின் மேல குத்திட்டாரு. அதனாலதான் நான் இங்க இருக்கிறேன், நீங்க இங்க இருக்கிறீங்க. ஆமென். ஒரே ஒரு காரணம் தாங்க, நீங்க தாயின் கருவில உருவாகும் முன்பாகவே ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணிட்டாரு, ஆண்டவர் உங்களை முத்திர போட்டுட்டாரு, ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டாருங்க. ரபா சியாத்தா ரபா ரபா ஓம் பரகா லா பரகா சபரா டகடா பட்டக ரபா டரபா சந்தல ரபா ஒரு ரபா பாபா ஷட்டா ரபா டுரந்தா ரபா. அதை நீங்க அவ்வளவுதான் செட்டில் பண்ணிருங்க, அவ்வளவுதான். அதை உறுதி பண்ணிக்கோங்க, தயவு செய்து உறுதிப்படுத்திக்கோங்க. அந்த ஒன்னே ஒன்று நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நீங்கள் அழைப்புக்காக காத்தில்லைங்க, உங்கள் அழைப்பு என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. தயவுசெய்து உக்காந்துக்கோங்க, உங்கள் அழைப்பு என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. மத்தேயு 13 44 படிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த நிலத்தை கொள்ளுக. தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் அப்படின்னா எல்லாம், அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வருகிற எல்லாம், உங்களுடைய அப்போஸ்தல அழைப்பு, அது உங்களை பரலோக ராஜ்யத்தை உங்க மூலமா கொண்டு வருகிறது, இந்த உலகத்துக்கு கொண்டு வருது. நான் சொன்னேன், ஆளுகை ராஜ்யம் அது அவருடைய தோளின் மேல் இருக்கும். தோள்னா யாருங்க? அப்போஸ்தலர்கள். ஆமென். அப்ப இந்த அழைப்பு அது மறைந்திருக்கிற பொக்கிஷம் போல, புதையல் மாதிரி. அது சோம்பேறி அதை தேட முடியாது, அதை கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஆண்டவருக்காக ஓடுன்னு விரும்புறீங்க, உங்களுக்கு ஒரு மிஷனரி அழைப்பு கொடுக்குறீங்க, நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது ஊழியம் செய்யணும்னு, ஆனா நீங்க அதை கண்டுபிடிக்கல. எங்க உங்க அழைப்பு இருக்குது? உங்க அழைப்புனா என்ன? வேதம் அந்த அழைப்பு பத்தி என்ன சொல்லுது? நீங்க ஒரு நாள் அதுக்கு நேரம் எடுக்கல. நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, ஒரு அப்போஸ்தலனோ ஒரு தீர்க்கதரிசியோ இல்லை எந்த விசுவாசியோ அவன் அதிகமான நேரத்தை தன்னுடைய அழைப்பை, வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்கணும், தன்னுடைய அழைப்பை குறித்து கண்டுபிடிக்கணும். ஆமென். ஷபட ரபா துரதரதி. நீங்க ஒரு அப்போஸ்தலன் நீங்க சொல்றீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எத்தனை மணி நேரம் நீங்க இந்த அழைப்பு என்னன்றதை கண்டுபிடிக்க நீங்க நேர செலவுப்பட்டிருக்கீங்க? நீங்க அதை செய்ததே கிடையாது. அது ஒரு மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொக்கிஷம், அது மறைந்திருக்கிற ஒரு பொக்கிஷம். அதுக்கு என்ன தேவை? ரொம்ப ஆழமா நீங்க ஆராயணும். உங்களுக்கு புரியுதா? நீங்க அதை ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நீங்க தீர்க்கதரிசி பத்தி படிச்சிருக்கிறீங்களா? ஏன்னா அப்போஸ்தலர்களுக்குள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்குது. எந்த அளவுக்கு நேரம் உங்களுக்கு இருக்குது வேதத்தோட நீங்க செலவிடுறீங்க? நீங்க ஓடுறீங்க, அப்புறம் யோசிக்கிறீங்க, ஏன் நமக்கு கனியே இல்லைன்னு. ஒரு அப்போஸ்தல அழைப்பு அது என்ன எதிர்பார்க்குதுன்னா, எல்லா நாளும் ஒரு மனம் சிதறாது இருக்கிற, கவனம் சிதறாது இருக்கணும். அவங்க சொன்னாங்க, நாங்க பரிமாற மாட்டோம். ஆரம்ப காலத்துல பணத்தை பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க சொன்னாங்க, ஓ பிசாசே, நீ எங்களை கவனம் சிதற வைக்கிறியா எங்களுடைய உன்னதமான அப்போஸ்தல அழைப்புல இருந்து? இல்ல பிசாசே, நிறுத்து. சொன்னாரு, நாங்க எங்களையே நாங்க கொடுப்போம், எங்களையே ஜெபத்திற்கும் இந்த வார்த்தையினுடைய ஊழியத்துக்கும் ஒப்பு கொடுப்போம். நாங்க
அதனால தான் சில நேரத்தில் அப்போஸ்தலர் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரவங்க, கம்பெனியில் இருக்கிற அப்போஸ்தலர்கள், கார் ஓடர் அப்போஸ்தலர்கள், அது வேதத்தில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா அது குறித்து எனக்கு பெரிய சந்தோஷம். நான் தாக்கலைங்க, ஆனால் நான் தாக்கி தான் பேசுகிறேன். நான் என்ன உணர்றேன்னா, ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் அவர்கள் தான் இயேசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அவர்கள் தங்களையே கொடுத்தாங்க, தேவனோடு கூட இருக்கும்படியா கொடுத்தாங்க. ஆண்டவர் சீஷர்களை அழைச்ச போது முதல்ல அவங்க செஞ்சது என்ன தெரியுமா? அவர்கள் என்னோடு கூட இருக்கும்படி அவர் அழைத்தார். அவருடைய சுகத்தை, அவருடைய சிரிப்பை, அவருடைய கண்ணீரை பார்க்கும்படியாக, தன்னோடு கூட இருக்கும்படியாக அழைத்தார். அவர் எல்லா அழைப்பை விட பிரியமானவர்களே, அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் தான் அஸ்திபாரங்களாக இருக்கிறாங்க, சபைக்கு அஸ்திபாரங்களாக இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னா, எல்லாரும் சொல்லுங்க, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், அவர்கள் தான் அஸ்திபாரம். அதன் மேல தான் முழு கட்டிடமும் கட்டப்படுகிறது. அது பரிபூர்ணமாக அது ஒழுங்கா கட்டப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவே ஒரு ஆமென், அவர் வந்து மூளைக்கல்லா இருக்கிறாரு. உங்களுக்கு மூளைக்கல் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு மூளைக்கல் தெரியும்? நீங்கள் ஒரு கட்டடத்தை கட்டும்போது முதல்ல வந்து ஒரு இடத்த நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறீங்க, அந்த இடத்துல வந்து ஒரு கல்லை வைப்பாங்க. அந்த கல்லுலேருந்து தான் அளப்பாங்க. அளவுகோல் எல்லாம் முழு கட்டடத்துக்கும் அளந்து, முழு கட்டடமே அந்த மூளைக்கல் வந்து இப்படி ஒழுங்காக இல்லாமல் இருந்துச்சுன்னா முழு கட்டடமும் வந்து சாஞ்சுதான் இருக்கும். இயேசு கிறிஸ்து அவர்தான் வந்து ஒரு பிரதான கல்லா இருக்கிறார். அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அவர்கள் தான் அஸ்திபார கல்லா இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு, நீங்க எல்லாரும் அப்போஸ்தலர் உங்ககிட்ட கேட்கிறேன், நான் உங்ககிட்ட கேட்கிறேன், முழு கட்டடமும் கட்டப்படுதுங்க. எது மூளைக்கலுக்கு பக்கத்துல இருக்குது? சுவரா, இல்ல மேல போட்டிருக்கிற பீமா, இல்ல உத்தரமா? அஸ்திபாரம் தான் பக்கத்துல இருக்குது கார்னர் ஸ்டோனுக்கு, அந்த மூளைக்கல்லுக்கு. அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அவர்கள் தான் முதலாவது வேலை என்னன்னா, அவங்க ஆண்டவரோடு கூட ஐக்கியம் வைப்பதுதான். ஆமென். நீங்க இங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எல்லா பக்கம் மிஸ் பண்ணிடுவீங்க. ஆமென். உங்களை குற்றப்படுத்துறதுக்காக நான் அதை பேசலை. நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா அது ஒரு பொட்டலம். நீங்கள் இன்னும் அந்த பொட்டலத்தை திறக்கலை. ஆமென். ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த அன்பின் உறவு, அந்த ஜெபம், அது வந்து காதல் உறவு, தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம். ஜெபம் அது ஒரு சிங்காசனத்துக்கு நேரா நம்ம போறது. அவரோடு கூட உட்கார்ந்து, இயேசுவோடு கூட உட்கார்ந்து அந்த ஆலோசனை சங்கத்துல, அது வந்து என்னுடைய வார்த்தை இல்லைங்க, மகா பெரிய விசுவாச பிரசங்கி E.W. கென்யான் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நீங்க பாருங்க, ஒரு உறவுன்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்போஸ்தலன் தான். ஆனா அந்த ஐக்கியம், அந்த உறவு, அந்த நெருக்கம், கணவன் மனைவின்றது உறவு தான். அது இந்த மனைவி இவருடைய கணவர்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஒரே வீட்டுக்குள்ள இருக்கலாம், 10,000 அடி வந்து தூரமா இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள இருதயத்துல. அவர்கள் வந்து ஒரே பைக்ல போவாங்க. நம்ம காலேஜில் நான் படித்தப்போ எங்களுடைய பிரின்சிபல் ஒருத்தர், அவர் எப்போதும் அவங்க மனைவியை பைக்கில் வச்சு கொண்டு வருவார். நான் வந்து அவரை கொண்டு போய் அங்கே லேடிஸ் காலேஜில் விட்டுட்டு எங்கள் காலேஜுக்கு வருவார். நான் நினச்சேன், அப்பா என்ன தம்பதிகளாக இருக்கிறாங்க, எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க, எப்போதும் ஒன்றா போகிறாங்களே பைக்கில் நினைப்பேன் நான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு உண்மையே தெரிய வந்துச்சு. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு பேசினதே இல்லையா.
10 வருஷமோ 20 வருஷம் பேசினதே கிடையாது 2 பேரும். நான் நினச்சேன் எப்படி பைக்கில் அதே பைக்கில் வர்றாங்க, கீழே விழுந்தா கூட அவ்வளோ கலவரேன்னு கூட சொல்ல முடியாது. அது ஒன்றா இல்லை. நீங்கள் ஒரு அப்போஸ்தலனா அழைக்கப்பட்டிருக்கீங்க. அவர் உங்களுடைய எஜமானா இருக்கிறாரு, நீங்கள் அவருடைய ஊழியக்காரனா இருக்கிறீங்க, அப்போஸ்தல ஊழியனா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலரே நான் உன்னை அழைச்சிருக்கிறேன் முதன்மையாக நீ என்னை அறிந்து கொள்ளும்படி, எனக்குள்ள நெருக்கமாக வரும்படியாக, என் மேல் காதல் பயப்படும்படியாக, உன்னுடைய நேரத்தை எனக்கு கொடுக்கும்படியாக நான் என்னுடைய இருதயத்தை திறக்க விரும்புகிறேன். நான் உனக்கு எல்லா திட்டங்களையும் கொடுக்க விரும்புகிறேன். என்னுடைய சபைக்காக ரகசியத்தை, அந்த சாவியை, தேவனுடைய ராஜ்யத்தின் சாவியை கொடுக்க விரும்புகிறேன். நான் உன்னை நம்பும்படியாக. அதனால தான் சில ஓடிக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்க ஊழியத்தில். நான் உங்களோட கூட ஓடுறது இல்லைங்க. நான் உட்காருவேன். தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் அவர்கள் தான் அஸ்திபார கல்லா இருக்கிறாங்க, அந்த மூளைக்கல்லுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க. ஆனால் அது சாத்தியமானா அது ஒரு பொட்டலம். ஆண்டவர் உங்களை அப்போஸ்தலனா அழைச்சார்னா அவர் உங்களுக்கு அந்த ஆசையை, அந்த பசியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், தேவனோடு கூட இருக்கும்படியாக. நான் மன்றாடி ஜெபிச்சு கெஞ்சி கதறி அது இல்லைங்க. நீங்கள் அவரோடு கூட பாடுங்க. ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு என்ன வேணும்னு அவரோடு கூட ஐக்கியம் படுங்க. ஆமென். அந்த உடைக்கப்பட்ட அந்த பலிபீடத்தை கட்டுங்க. ஆமென். திரும்பாங்க. பரிசுத்த ஆவியானவரே நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அப்பா பக்கத்துல இழுத்து கொள்ளுங்க அப்போஸ்தலர்களை. எதெல்லாம் அவங்கள கட்டி வச்சிருக்குதோ, எதெல்லாம் அவங்கள பிடிச்சு வச்சிருக்குதோ, எதெல்லாம் அவங்கள பிடிச்சு தள்ளுதோ, உங்களுடைய ஐக்கியத்துல இருந்து அது உடைகிறது, கட்டுகள் உடைகிறது. எல்லா அப்போஸ்தலர்கள் அப்பா அவர்களை ஜெபத்துக்கும் வார்த்தையின் ஊழியத்துக்கும் ஒப்பு கொடுப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபா ஷாந்தல ரபா ஷாந்தல ரபா ஓ ரபா ஷாந்தல ரபா ஷாகதல ரந்த ரபா ஓ ரந்தல ரபா ஷாகதல பரா சாந்தல ரபா. உட்காருங்க. ஷபாட்டா கத ரந்த ரபா. பரலோக ராஜ்யம் பொக்கிஷம் போல இருக்கிறது. நீங்க அப்போஸ்தலரை பத்தி படிக்க ஆரம்பிப்பீங்களா? உங்களுக்குள்ள மறைந்திருக்கிறத கண்டுபிடிப்பீங்களா? ஆமாவா இல்லையா? உங்களுக்குள்ள என்ன மறைந்திருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு நேரத்தை எடுப்பீங்களா? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதுதான் உங்களுடைய முதல் அசைன்மெண்ட், முதல் வேலை. நீங்கள் ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடச்சிச்சுன்னா முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் தெரியுமா? என்ன இருக்குது அந்த வேலையில், என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த வேலை என்ன கொடுக்கப்பட்டிருந்து முதல்ல உங்களுக்கு தெரியணும்ல. அதனால தான் என்னுடைய புத்தகத்தில் அதை நான் அடிப்படை புத்தகம் எழுதிக்கிறேன். அப்போஸ்தலனா யாருன்னு எழுதியிருப்பேன். அது ஒரு அஸ்திபாரம் மாதிரி. அதை நீங்கள் படிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நான் சொல்கிறேன், நான் எந்த அளவுக்கு ஆண்டோட நெருங்குறேனோ எந்த அளவுக்கு ஆண்டோட நடக்கிறேனோ, ஒரு 50 வருஷத்துக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேங்க. பல காரியங்கள் நம்ம ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா, கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோமே, உபவாசம் பண்ணுறோமே, காத்திருக்கிறோமே, அது ஒரு நாள் நடக்க போகிறது கிடையாது. அது ஜெபத்தினால உபவாசத்தினால வர்றதே கிடையாது. நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலமாகவே அது வரப்போகிறது. ஆமென். ரொம்ப ஆழமாக நீங்கள் வார்த்தைக்குள்ளே போகும்போது வரப்போகுது. நீங்கள் தேவனுடைய இருதயத்துக்கிட்ட நெருங்கும் பொழுது, ஒரு நேரத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது, அவரை அறிந்து கொள்ளும் பொழுது, என்கிட்ட இருந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, ஆண்டவர் என்ன திட்டங்களை கொடுக்குறாரு. எங்களுடைய ஸ்கூல்களில் நாங்கள் செல்ஃபோனை வாங்கிடுவோம். அவங்ககிட்ட இருந்து 3 மாதத்துக்கு வாங்கிடுவோம். முதல்ல நாங்கள் அனுமதித்தோம். 1 மாதம் மகிமையே இல்லை. எங்களால் அவங்களுக்குள்ள ஊடுருவி போக முடியல. விடுதலை நடக்குது, சாபங்கள் உடைக்கப்பட்டுச்சு. மீண்டும் 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 அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஒரு நாள் கண்டுபிடிச்ச ஃபோனை எடுங்க அவங்ககிட்ட இருந்தோம். அந்த ஃபோனை அவங்ககிட்ட எடுக்கப்பட்டுச்சு பாருங்க. ஒரு ஸ்கூல்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவங்கள ஆராதனை பண்றாங்க ரொம்ப காலம். திடீர்னு அப்படியே தங்க துகள்கள் அப்படியே நிறைய பேர் மேல வந்துச்சு பாருங்க. ஒரு வாலிப ஓடி வந்தா, எங்களோட பாருங்க என் கையை பாருங்க, என் கையை பாருங்க, முழு சரீரமும் அப்படியே கோல்டு டஸ்ட் இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் வந்து அப்படியே பெருக ஆரம்பிச்சிச்சுங்க. மணி பர்ஸில். நீங்கள் அதை விசுவாசிப்பீங்களோ இல்லை அது வந்து பொய்யான உபதேசம் சொல்லுவீங்க தெரியாது. அது உங்களை பொறுத்தது. அது உங்களை பொறுத்தது. அற்புதங்கள் அது விளக்கப்பட முடியாது. நீங்களும் நானும் அற்புதங்கள், அசாதாரணங்கள் அது நம்மளுடைய வேத அறிவுக்கு மிஞ்சி இருக்குதுங்க. என்னுடைய குழந்தை வயசுல இருந்து நான் ஒரு நாளும் அற்புதங்களை வந்து குறை சொன்னதில்லை. சில அற்புதங்கள் வந்து எனக்கு புரியவே புரியாது. ஆனால் வாயை மூடிப்பேன். நான் படிப்பேன். அது எல்லாம் நடக்கிறது. அந்த செல்போனை நாங்கள் வாங்கின பிறகுதான் அது நடந்துச்சு. ஏன் நீங்கள் தீர்மானம் பண்ணக்கூடாது இந்த 21 நாள் இந்த செல்போனுக்கு உபவாசம் பண்ணலான்னு ஏன் நினைக்கக்கூடாது? நான் சொல்கிறேன், உங்களை பலர் வந்து நிறைய உபவாசம் பண்ணி உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிட்டீங்க. நல்லா 365 நாளும் சாப்பிடுங்க. ஆனால் அந்த செல்ஃபோனுக்கு ஃபாஸ்டிங் போட்டுருங்க. உங்கள் அபிஷேகம் வந்து 1000 மடங்கு அபிவிருத்தி ஆகும். இன்டர்நெட்டை கட் பண்ணுங்க. இந்த அப்பர் நெட்டோட வச்சுக்கோங்க தொடர்பு. ஆமா, நீங்கள் இது போல் இருக்க மாட்டீங்க. மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அண்ணா, நான் வந்து என் மனைவி இல்லாம கூட வாழ்ந்துருவேன் அண்ணா. ஆனா என்னோட வைஃபை இல்லாம வாழ முடியாது. Some people by mistake they call Wi-Fi. ஏன்னா அது வந்து வைஃபை. வைஃப் வந்து வைஃபை விட மேலே, அதான் வைஃபை. எத்தனையோ மக்கள் வந்து நிறைய நேரம் வைஃபையோடு தான் செலவு பண்ணுறாங்க. வைஃப் வந்து காயப்பட்டு உட்காந்துருக்காங்க. அண்ணா, நாங்கள் அப்போஸ்தலரை பற்றி கேட்க வந்தோம் அண்ணா. நீங்கள் எல்லா பக்கமும் போகிறீங்களே அண்ணா. நான் ஒரு அப்போஸ்தலன் இல்லைப்பா, நான் ஒரு தீர்க்கதரிசி. ஏன் நீங்கள் தீர்மானம் பண்ணக்கூடாது? இந்த 21 நாள் நான் வந்து வேதத்தை நிறைய வாசிக்க போகிறேன். நான் எல்லா வார்த்தையும் அப்போஸ்தலரை பற்றி வாசிக்க போகிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்க போகிறேன். என்னுடைய வாழ்க்கையை அந்த வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு பார்க்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண போகிறேன். எப்பெல்லாம் என்னை வெளியே அனுப்புகிறாங்களா, சந்தலராபா, டந்தராபா, டெரபா, ஒண்டராபா, சியாத்ரோட்டா, லண்டராபா, டேக்கராபா. மகாபெரிய அப்போஸ்தலன் பவுல் அவர் சொல்கிறாரு, நான் தான்ப்பா எல்லா அப்போஸ்தலனும் கீழானவர்னு சொல்கிறாரு. நீ யார் பவுல்? நான் தான் எல்லா அப்போஸ்தலனும் கீழாக இருக்கிறவர். அவர் அதோடு நிறுத்திருக்கலாம்ல. பவுல் வந்து என்ன மாதிரி அவர் எப்போதும் கொஞ்சம் முரண்பாடாக தான் பேசுவார். இன்னும் முறை, நான் வந்து எந்த அப்போஸ்தலனை விட குறைவானவன் அல்ல. ஏன் பவுல் ஒரு விஷயத்த பேசப்பா, நீ எல்லாரை விட கீழானவன்ற. வெரி குட், நான் கையை குலுக்கிறேன். இல்லை நான் எந்த அப்போஸ்தலனுக்கும் குறைவானவன் இல்லை அப்படின்றாரு. நான் சொல்கிறேன்ல, நான் தாக்குவேன். அதுக்கப்புறம் இல்லை நான் தாக்கல, நான் தாக்குறேன், அந்த மாதிரி சொல்கிறேன் இல்லையா? அதே என்ன மாதிரியே தான் ஸ்டைல், என்ன மாதிரியே ஸ்டைலும். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதை பார்க்குறதுக்கு அண்ணா பேசுகிற மாதிரி இருக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன். நான் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு காதுள்ளவன் ஆவியானவர் சொல்வதை கேட்க கடவன். உங்களுக்கு அப்ப தெரியுங்க, அது ஜோக்கு கிடையாது. அது தேவனுடைய வார்த்தை, எனக்காக வருகிற வார்த்தையை நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. நீங்க உங்க அழைப்பை நீங்க ஏற்றுக்கொண்டதுனால இல்ல, எப்போ உங்க தாயின் கருளை உருவாகும் போது உங்களுடைய எல்லா அற்புதங்களை நடப்பிக்கிற வல்லமையும் அது அப்போஸ்தல அழைப்போடு கூட சேர்ந்து போகுது. அது ஏற்கனவே பொட்டலமாக உங்களுடைய அழைப்புக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ரொம்ப சோம்பேறியா இருக்கிறீங்க உட்கார்ந்து வேதத்தை திறந்து வாசிக்கிறதுக்கு. நான் ஒரு நாள் ரொம்ப அதிகமாக ஓடினதில்லை. ஆனால் நான் தேவனோடு கூட அதிகமாக உட்கார்ந்து இருக்கிறேன். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ஆனால் அதிகம்.
உங்களை விட அதிகமாக உட்கார்ந்துருக்குறேன். ஆமென். காட்டாரா பாட்டாரா அந்தாரா பாக்கா பரபரபா. நீங்கள் பரலோக சிங்காசன அந்த இதில் இருக்கும்போது, ஏன்னா அப்போஸ்தலர் வந்து ஆளுகை செய்கிறவர்கள், அவர்கள் ராஜாக்கள். ஆவிக்குரிய உலகத்தில் ராஜ்யம் ஆளுகை அது அவருடைய தோளின் மேல இருக்கும். நீங்க ராஜாதி ராஜாவோட கூட உட்காடுறீங்க. அந்த ராஜாவும் ராஜாதி ராஜாவும் நீங்க பேசுறீங்க, நீங்க ஐக்கியம் கொள்றீங்க, நீங்க கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆளுகை செய்றீங்க எல்லா அசுத்த வல்லமையின் மேல. நீங்க சொல்றீங்க எல்லா அசுத்தாவின் ராஜ்யமே என்னோட தேசத்துக்கு வெளியே போ. உடனே அந்த அதுகள் கீழ்ப்படியுது. ஆமென். அதுதான் அதிகாரத்தினுடைய ரகசியம். நான் அதிகாரத்தின் கீழே இருக்கிறேன். நான் வந்து போ என்றால் அவன் போகிறான், அவன் வா என்றால் வருகிறான். நான் அந்த அதிகாரத்தின் கீழே இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லட்டமா, நீங்க மட்டும் தேவனுடைய அதிகாரத்தின் கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் உங்க அதிகாரத்தின் கீழே வந்துடும். அசுத்தாவிகளோ, வியாதியோ, நோயோ, சாபமோ, பயமோ, சந்தேகமோ, அவிசுவாசமோ, விபச்சாரமோ, எல்லா இச்சை உங்களுக்கு கீழே வந்துடும். Urabata rasa kato rasa to kato mato krato kaso tando kato krakato katakora ondara kota karaka ondara kota rakatara ondara kato katakota rando katakara sondara orandara bato raba baba shataraba orambato krabata கவனிங்க அப்போஸ்தலர்களே. ஆமென். நீங்க உபச்சார ஆவிட்டிருந்து நீங்க விலகி ஓடலாம். நீங்க எல்லா எசபேல் ஆவிட்டிருந்து நீங்க ஓட முடியும். ஆமென். ஷாட்டாராபா அது ஒரு பொட்டலம். காட்டாராபாசியாந்தர் உங்களை அழைத்தவர். ஆமென். உங்களுக்கு போதுமானதை கொடுத்துட்டாரு. உங்க அழைப்பை நிறைவேற்றுவதற்கான எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. வெற்றியோடு கூட நிறைவேற்றும்படியாக. ஒரு ராசா கலபடா ரபா ஷகடல பட ரபா ஒரு ரந்தல பரபடல பட ரபா ஷந்தல ரபா டரபட ரபா ஒரு ரக்கட ரபா டண்ட ரபா டோக்கடட பட்டுரா படடா துரா படடா ஒரு ரம்பா பாபா பாபா ஷடட படடா பத்தர பட ரபடா ஒரு ரம்பா ரபடா டடடட டந்துல படடா டந்துல படடா டந்துல படடா லந்தலபா ஒரு ரபடல பட ரபட ரபா ஷடல பட ரபட ரபட ரபா ஒரு ரபடா டபா ஷகடட பதுரா படடா ஒரு ரபடட கடட கசகட ரமந்த ரபா ரபா ஓட்டாராண்டா ரபா டோ ராண்டா ரகோட்டா கட ஓண்டா ரபா கசா கட ல ஹோசலா பண்டோரா கட ரபா ஓ ரபா டா ரபா கோட்டா கட சகட ரமா ஓ லபா பாபா. கவனிங்க அப்போஸ்தலர்களே, நீங்க உங்களுக்குள்ள அதிகமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க உங்களையே உதறி தள்ளிட்டு எதெல்லாம் உங்க மேல வருதோ அதை நீங்க உதறி தள்ளலாம். ஆமென். உங்களுடைய சிங்காசனத்தில் உங்களை உட்கார முடியும். நீங்க ஒரு அப்போஸ்தலன் என்றால் உங்களுக்கு விரோதமா எழும்புற எல்லா சத்துருக்களும் அவர்கள் பாதத்தின் கீழே இருக்கிறாங்க. உங்க அதிகாரத்தின் கீழே இருக்குது. எல்லாம் உங்களுடைய ஆளுகையின் கீழே இருக்குது. Though the storms may come and the winds may blow, He will never let go my hand. He will never let go my hand. Mamal malba. Though the storms may come and the winds may blow, He will never let go my hand. Yesu என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். பெருங்காற்று வீசி என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். All of you lift up your hand. எல்லா கைகளை உயர்த்திக்கோங்க. ஆண்டவரும் நீங்களும்
நீங்க கைகளை பிடிச்சிருக்கிறீங்க. ரோபா ரபா 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 சந்த ரபடரா. நீங்க உங்க கையை பிடிச்சிருந்தா கூட அவர் உங்க கையை விடவே மாட்டாருங்க. ஆமென். मुझे छोड़ेगा यीशु मुझे मेरा छोड़ेगा बड़े आंधी आने से बड़े तूफान आने से यीशु मेरा हाथ ना छोड़ेगा. listen. ஓ கவனிங்க, அப்போஸ்தல அழைப்பு எல்லாம் சொல்லுங்க. அப்போஸ்தல அழைப்பு அது ஒரு இயற்கையாய் நடக்கிற ஒரு அழைப்பு அல்ல, அது ஒரு அசாதாரணமான அழைப்பு. முதல் நாளிலிருந்து நான் சாகும் வரைக்கும் என்னுடைய அழைப்பு அது என்னை ஒரு அசாதாரணமாக மாற்றி விட்டுகிறது. ஓ ரபா ரபா சந்த ரபட 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 டப ரபடடா. ஓ ரபட பட 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 ரப ஷபட டபட டபா. ஒண்டா டபட டபட பட பட ரபட டப து ரபட டத ரந்த ரபட மரபட பட பஷ பட டப ரபந்து ரபட கத ரபட கது ரபட டப. ஒண்டா ரபட டப ஷகட டத ரந்த ரகட ரந்த ரபட ரபட. கவனிங்க, அது அப்போஸ்தலர் இயேசு சீஷர்களை போய் அப்படி நெருங்க விரும்புறாரு. பயங்கரமான ஒரு புயல் வருது, பயங்கரமான புயல் மேல, அது அலைகள் மேல இருக்குது. இயேசு நினைச்சாரு, இப்ப நான் போகணும். அப்போஸ்தல அழைப்பு சொல்லிச்சு, வா அது மேல நடந்து போயிரு. அவர் அப்படியே தண்ணி மேல் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாருங்க அவரு. ஆமென். அதுதான் அப்போஸ்தல அழைப்பு. எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் ஒரு அப்போஸ்தல அழைப்பு இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, அப்பாப்பா நான் வந்து போட்லேருந்து வர மாட்டேன். அவங்க அப்படியே அலறினாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள பலர் வந்து இங்கே அழுதுகிட்டே வந்தீங்க, உள்ள கதறிக்கிட்டே வந்தீங்க. அதனால தான் உங்களை வந்து சூட்டு போட சொன்னோம். யாரும் உங்களை பார்க்க வேடான்றதுனால. இல்லை 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 உண்மையாகவே அப்போஸ்தலர் வந்து ரொம்ப ஒரு கௌரவமாக இருக்கும்னு நான் விரும்பினேன். ஒரே ஒரு அப்போஸ்தலர் மட்டும்தான் பாருங்க, அவனுக்கு தான் தைரியமே இருந்துச்சு. ஏய், அவர் அசாதாரணமானவர், நான் வந்து அசாதாரணமான பாட்டில் சேர்ந்துட்டேன். என்னுடைய கம்பெனியே அற்புத கம்பெனி தான், கூட்டாளிங்க தான். அவர் தான் சிஇஓவாக இருக்கிறாரு, நாங்கள் அவருடைய செக்ரட்டரியாக இருக்கிறோம். அப்படின்னா பிஏ அவசர இயேசு, நீங்கள் நடந்த மாதிரி நானும் நடக்க முடியுமா? சொன்னார், பேதுருவே உன்னுடைய சுபாவம் மாறணும். அப்படியா சொன்னார்? பேதுருடைய சுபாவம் வந்து அவன் வயசான பிறகு அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவரே, நீங்க நடந்தா நான் நடக்கிறேன். ஏன்னா உங்களுக்குள்ளே வல்லம் இருக்கு, எனக்குள்ளேயும் வல்லம் இருக்குது. நீங்க ஏற்கனவே நீங்க பகிர்ந்து கொடுத்துட்டீங்களே. ஏசு ஒன்னே வார்த்தை சொன்னாரு, யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா இது மேல நடக்கணும்னு நினைச்சா அவர் சிரிச்சு சொல்லப்பா. உடனே இந்த ஆளு தன்னையே பார்க்கலைங்க, வா வான்னு சத்தம் வந்துச்சு பாருங்க. உடனே காலை தூக்கி வச்சா தண்ணி மேல, ஒரு காலை வச்சு நடுங்கிக்கிட்டே வச்சா அப்படி நிக்குது பாருங்க. அடுத்த காலு ஆடிக்கிட்டே வைக்கிறாரு, அடுத்த காலு அப்படியே ஆடிக்கிட்டே வைக்கிறாரு, நடந்தே போயிட்டாரு. அப்படியே சில அடிகள் எடுத்து வச்ச உடனே பிசாசுனா, ஆஹா இப்ப இந்த ஆளை விட்டான்னு வச்சுக்கோ, அவன் காலைல நடக்க மாட்டான்ப்பா, அவன் தலையில தான் நடப்பான். அப்ப என்ன பண்ணா, உடனே சத்தத்தை அதிகாரம் பண்ணான், பயங்கரமான சத்தத்தோட அலைகள். உடனே நடந்திருக்கலாம்ல அழைப்புல, திரும்பி பார்த்தாரு இந்த பக்கமும் அந்த பக்கமும். உங்களை மாதிரியே தான், நீங்க என்னத்த பண்ணீங்களோ அதே தான் பண்ணினாரு பேதுரு. இங்க வர வரைக்கும் இப்படி இப்படி அப்படி இப்படி மேலே கீழே எல்லாம் பார்த்துட்டு வந்துக்கிறீங்க.
என் பிரியமான அப்போஸ்தலர்களே, யாரு டிஸ்டர்பன்ஸ்? என்ன நினைச்சு அவர் பார்த்தார், பயம் வந்துருச்சு. விசுவாசம் வந்து அவனை நடக்க வச்சுச்சு. அவன் என்ன பார்த்தானோ அதுதான் அவிசுவாசத்தை கொண்டு வந்துச்சு. உள்ள விசுவாசம் இருக்குது, வெளியே வந்து அவிசுவாசம் வந்துருச்சு. அந்த அவிசுவாசம் பார்த்தாரோ, என்ன கேட்டாரோ, என்ன பார்த்தாரோ, என்ன உணர்ந்தாரோ, என்ன நுகர்ந்தாரோ, எல்லாம் அந்த அழகு, இந்த உலகத்துடைய காரியங்கள் எல்லாம் அந்த அசாதாரணமான விசுவாசத்தை நசுக்கி போட்டுச்சு. உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஐயோ கீழே உள்ள போறாரு, இயேசுவே இயேசுவே என்னை காப்பாத்துங்கன்னு கத்திட்டாரு. சொன்னாரு, ஓ அவிசுவாசம் உள்ளவனே, உன் கையை கொடு, உன் கையை கொடு. बड़े आंधे आने से बड़ा तूफान आना से यीशु मेरा हाथ ना छोड़ेगा, यीशु मेरा हाथ ना छोड़ेगा, यीशु मेरा हाथ ना छोड़ेगा। बड़ी आंधी आने से, बड़ा तूफान आने से यीशु मेरा हाथ ना छोड़ेगा। One day the Holy Spirit ஒரு நாள் ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், எசேக்கியா இப்பொழுது அது உன் கையை பிடிச்சிக்கிறது இல்ல, நீயே அவருடைய கையா மாறிட்டீங்க, நீ அவருடைய வாயாயிட்ட, நீ அவருடைய தோளாயிட்ட. அப்படின்னா அர்த்தம், அங்க இயேசு வந்து நடந்துட்டு இருக்காரு, இயேசு பேதுரு நடந்துட்டு இருக்காரு. இப்ப ஒரு படி எடுத்து வச்சோன்னா நான் இயேசுவோடு கூட நடக்கிறேன், அவ்வளவுதான். ஆமென். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற ஒரு ஆசீர்வாதம். அவர் நமக்குள்ள வாழுகிற ஆசீர்வாதம், நாம் அவருக்குள்ள வாழுகிற ஆசீர்வாதம். ஆமென். அப்போ சில அழைப்பு வேற ஒண்ணு இல்லைங்க, அவருடைய தோள் அழைப்பு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஒரு ஆள் வந்து தண்ணியில் மூழ்கும் போது முதல்ல காலு, கடைசியாக தாங்க தோல் புள்ள போகுது. கவலைப்படாதீங்க. சில சொல்றாங்க அல்லேலூயா. முதல்ல இவாஞ்சலிசம். அப்போஸ்தலர்கள் வந்து எல்லாரையும் தங்களோட தோல்ல சுமக்கணும். அவங்க சொல்லணும், நீ என்னுடைய தோல்ல உட்காரு, நாம ஒன்றாய் சேர்ந்து தண்ணீர் நடப்போம். அதுதான் உங்க அழைப்பு, அதான் உங்களுடைய அபிஷேகம், அதுதான் உங்களுடைய பொட்டலம், அதுதான் உங்களுடைய பொட்டலம். ரபா 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 ரகா சகதா ரபா தரந்தா ரதா ரந்தா. அரே பெரே 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 பெரே. நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் திக்க சொல்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் உள்ள மூழ்கி இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை ஆழத்துக்குள்ளே போனாலும் பரவாயில்ல, எவ்வளோ விழுந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ புயல் வந்தாலும் அலை வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒன்று அறிந்து கூட விரும்புகிறேன், உடனடியாக ஆண்டவர் உங்களை அதுலேருந்து தூக்கி எடுத்துட்டாரு, இங்கே கொண்டு வந்துட்டாரு. இப்பொழுது உங்களுடைய அசாதாரண ஊழியம், ஆமென், அது ஆரம்பமாகிறது, அது ஆரம்பமாகிறது. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அது ஆரம்பமாகிறது. ஒரு ரபா லபா அப்போஸ்தல ரபா சொகோட்டா ரபா சொகாட்டா ரபா ஒரு ரகசா கட்டா ரபா கோசா கட்டா ரபா ஒரு ரகசா ரபா கட்டா ரபா சந்தல ரபா கட்டா ரபா ஓட்டா ரபா கட்டா ரபா டேரபா ஓ ரபா ஷாட்டா ரபா சண்டா ரகபா ஓ ரெபா ராசோக்லா த்ராண்டா la breko za brake za bravaza o re baba shota bara baba shabada raba o raba baba shanda raba baba அப்போஸ்தல அபிஷேகம் அது எழும்பட்டும், எழும்பட்டும். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கிருந்து எழும்புங்க, அது நடங்க, அதன் மேல நடங்க, அதன் மேல நடங்க, அதன் மேல நடங்க. நீங்க தேவனுடைய அப்போஸ்தலர்கள், நீங்க அதன் மேல் நடங்க. நீங்க அசாதாரண ஆள அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, அதன் மேல் நடங்க. ஆமென். Though the storms may come and the winds may blow, He will never let go my hand.
are God's called one. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்களுக்கு தோல்விகள் அது ரொம்ப அது வெறும் நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது. ஆமென். தண்ணீரில் மேல் நடப்பது அது நிரந்தரமானது. ஆமென். தாராபாசியான் எழும்புங்க, 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 காடாராபா எழும்புங்க, பிரகாசிங்க. உங்களுடைய அப்போஸ்தல வெளிச்சம் உதித்து விட்டது, உங்களுடைய மகிமை எழும்பி விட்டது. காராபா சாட்டாராபா ஓராபா சாகாட்டாராபா சாகாட்டாராபா ஓராபா சந்தராபா கட்டாராபா டாராபா ஓராபா சியாண்டராபா கட்டாராபா ஷோட்டாராபா ஓரேபாலா சொன்ரபரே சோப்ரேஹட்டேரா மசியோத்ராபா ஏரேவாலா ஜோம்பரா க்ளோசேப்ரா டோரா டாண்ட்ரா கஸா ஓலே மேரா ஜோப்ரா கோடாஹா சம்ப்ரேஹட்டோட்டாரா ஹோசா ஹந்தேரா ஓராபா டாரா காடாரா ஷட்டாராபா டாராபா. தயவுசெய்து புரிந்துக்கோங்க பிரியமானவர்களே, உங்களுடைய முதல் வேலை ஆமென் உங்களுடைய புதைக்கப்பட்டிருக்க புதையல்களை தேடி தோண்டி எடுப்பதுதான் உங்களுடைய வேலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இந்த அப்போஸ்தல அழைப்பினுடைய மகத்துவம், அதை படிங்க, அதை தியானம் பண்ணுங்க. அதை நீங்க செய்வீங்களா? ஏன்னா நீங்க ஆமென் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை சுமக்கும்படி, உங்க தோள்ல சுமக்கும்படி நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய அதிகாரம் உங்களுக்கு அறிந்தா மட்டும்தான் தேசத்தினுடைய அந்த வல்லமைகள் உடைக்கப்படும், நொறுக்கப்படும். நீங்க எழும்பும் போது நம்புங்க, நீங்க எழும்பும் போது நீங்க சத்துருக்களுடைய கர்ஜனையை நீங்க தான் அடக்குவீங்க. ஒரே ஒரு காரணம், பிசாசு எல்லா பக்கமும் நம்மளை பார்த்து உபத்திரப்படுத்திட்டு நம்மளை கேலி செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர்கள் எழும்பாததுனால தான், அவருடைய அதிகாரத்தை அவங்க செலுத்தாதனால தான். கராபா சியாந்தரபா டரபா பாபா டரபா. உங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பிதாவே அப்பா அப்போஸ்தலர்களை எழும்புங்க, அப்போஸ்தலர்களை எழுப்புங்க. உலகம் இந்தியா முழுவதும் உலகமெங்கும் எழுப்புங்க ஆண்டவரே. அவர்களுக்கு தான் சாவி இருக்குது, ராஜ்யத்தினுடைய திறவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க எதெல்லாம் கட்டுகிறார்களோ அது பரலோக பூமியில கட்டப்பட்டிருக்கும், அதெல்லாம் கட்டவிழ்க்கிறாங்களோ அது இந்த பூமியில கட்டவிழ்க்கப்படுகிறது. நான் அப்போஸ்தலனாகிய நான் என்னைய உதறி தள்ளிவிட்டு எல்லா தூசிலிருந்து நான் எழும்புகிறேன் என்னுடைய அப்போஸ்தல அழைப்புக்கு. ஆமென். ராஜ்யத்தின் அதிகாரத்துக்கு. ஆமென். ராஜரிகம் என்னுடைய தோளின் மேல் இருக்கிறது. காரா பாபா பாபா. நான் சோம்பேறியா இருக்க முடியாது, நான் ஒரு குறைவோடு இருக்க முடியாது. நான் என்னையே கொடுக்கிறேன் ஜெபத்துக்கும் ஐக்கியத்திற்கும் வார்த்தைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. புரிஞ்சுக்கோங்க, நீங்க இப்ப எழும்பிட்டீங்க. நீங்க மூழ்கிற அப்போஸ்தலன் கிடையாது, நீங்க பாடுகிற அப்போஸ்தலன். அப்போஸ்தல பவுலும் சீலாவும் பயங்கர இருள் இருந்த பொழுது அவர்கள் பாடினார்கள். அதுதான் அப்போஸ்தல பொட்டலம், அது உங்களுக்குள்ள இருக்கிறது. அதுக்காக போங்க. Though the storms may come, winds may blow, he will never let go my hand. He will never let go my hand. Arman Malva, Though storms may come and the winds may blow, he will never let go my hand. listen. கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் அது மறைந்திருக்கிற பொக்கிஷத்தை போல இருக்கிறது. உங்களுடைய வேலை என்ன? அதை தேடுங்க, தேடுங்கள், தேடுங்கள், தேடுங்கள்.
How long it will take? எவ்வளவு காலம் எடுக்கும் அதுக்கு? 21 start, brother. 21 நாள் நீங்க அதை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆனா நீங்க சாகிற வரைக்கும் நீங்க அதை தேடிக்கொண்டே இருக்கணும். அதுதான் உங்களுடைய முதன்மையான ஒரு கோல். Jesus said, இயேசு சொன்னாரு, மெய்ப்பன் தன்னுடைய ஒரு ஆடை இழந்தானா அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு எல்லாவற்றையும் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் அதை கண்டுபிடிக்கும் வரை அதை தேடுவான். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலங்க, நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லி கொண்டு இருக்கிறேன். நீங்க இதை இழந்துட்டோம், அதை இழந்துட்டோம், இதை இழந்துட்டோம் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. எதுவும் கிடையாது. முக்கியமா நீங்க இழந்தது என்ன தெரியுமா? நீங்க நேரம் எடுக்கல உட்காந்து ஆராயறதுக்கு, உங்களுடைய மறைந்திருக்கிற பொக்கிஷத்தை தேடுவதற்கு. நீங்க மட்டும் அதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அது மற்ற எல்லாத்தையும் பொறுப்பெடுத்திருந்திருக்கும். நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேனா? அந்த சத்தியத்தை உள்ள எடுத்துக்கிட்டீங்களா? சபடரபா தூராகா சிபிதரபா வேதம் சொல்லுகிறது. மத்தேயு அதை சந்தோஷத்தோடு கூட அதை அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் எது அவனை சந்தோஷப்படுத்துச்சு? அதை கண்டுபிடிச்ச உடனே அதை மறைத்து நிறைய கிலோவான தங்கம் இருந்துச்சு, அது முத்துக்கள் இருந்துச்சு. அப்போ அவன் யார்கிட்டையுமே சொல்லலை. ஒரு நாள் முழு உலகமும் அதை பார்க்கும். இப்போ முதல்ல எடுத்துக்கோ, போய் சொல்லாத என்னுடைய தோட்டத்தில் 100 கிலோ கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாத. சில மக்கள் ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு பெருசா விளம்பரப்படுத்தணும்னு நினைப்பாங்க. நீங்க விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தங்கத்தை எடுங்க, பெரிய அரண்மனையை கட்டுங்க, மகிமையான அரண்மனை, நல்ல காரை வாங்கு. இப்ப கடன் வாங்காத காரை. அதுக்கப்புறம் முழு உலகமும் சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நாளும் விளம்பரம் படுத்தினதே கிடையாது. நான் பெரிய ஆளு பின்னாடி போனதில்லை, யார்கிட்டையும் எதையும் கேட்டதில்லை, என்னை கூப்பிடுன்னு சொன்னதில்லை, நான் பிரசங்கம் பண்ண முடியும் சொன்னதில்லை, என்னை கூப்பிடுன்னு சொன்னதில்லை. என் வாழ்நாளெல்லாம் நான் என்னுடைய மறைந்திருக்கிற பொக்கிச்சை தேடி தேடி நான் பார்த்தேன். மக்கள் வரட்டும், அதுக்கப்புறம். அதுதான் ரகசியம். அதனால பற்ற சந்தோஷத்தினாலே அது மறைந்து பண்ற வேலை, யாருக்கும் தெரியாது. மக்கள் எப்போதும் வெளிச்சத்தில் இருக்கணும் விரும்புவாங்கல்ல. கேமரா வச்சுக்கோங்க, அப்படியே ஈன்னு வந்துருவாங்க முன்னாடி. நான் எப்போதும் கேமரா முன்னாடி மறைஞ்சுதான் இருப்பேன். நான் அது மறைந்து தேடுறது. அவன் மறைந்து வச்சான். அவன் சொன்னான், நான் முழுவதும் எடுக்கிற வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தங்கத்தை எடுத்த பிறகு அதுக்கப்புறம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இப்போ போய் எல்லாத்திட்டையும் சொல்லணும். அதை பற்றிய சந்தோஷத்தில் அவன் போகிறான். போய் எல்லாவற்றையும் விட்டான். அவனுக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு அந்த உடைக்கப்பட்ட அந்த கேட்டு போன காரு, கம்ப்யூட்டரு எல்லாத்தையும் வித்துட்டான். சின்ன குடிசை கூட வித்துட்டான். மோட்டார் பைக் வித்துட்டான். எப்பா ஆமா, இப்போ நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், என்னுடைய உண்மையான ஒரே ஒரு மறைந்திருக்கிற பொக்கிஷம்னு சொல்லி ஓடுறான். இந்த தான் உங்க அழைப்பு உங்ககிட்ட எதிர்பார்க்குது. 21 நாள் அது உங்களுக்கு சிறந்த நாட்கள். ஆழமாய் 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 தோண்டி போவதற்கு
என்னுடைய வாலிப காலத்தில் யாரும் எனக்கு இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு இல்லைங்க. அந்த காலத்தில் எந்த செய்தியெல்லாம் எனக்கு இருந்துச்சோ, எனக்கு எனக்கு என்ன தெரியுமா செய்தி இருந்துச்சு? எனக்கு பரிசுத்தம் இல்லை, யானை இல்லை, என்கிட்ட அறிவில்லை ஆண்டவரே, எனக்கு புத்தி இல்லை ஆண்டவரே, சக்தி இல்லை ஆண்டவரே. நான் அழுதேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் மறைந்திருக்கிற ஒரு பொக்கிஷமாக இருக்கிறீங்க. எல்லா பரலோக ஆளுகையும் மகிமையும் வல்லமையும் கிறிஸ்து அவர் உங்களுக்குள்ள மறைந்திருக்கிறாரு, உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாரு. அதை நீங்கள் தேடும்படியாக அதை எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் வித்துருங்க. அதுக்கு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் எதெல்லாம் விற்கிறீங்களோ அது 1000 மடங்கு திரும்ப உங்களுக்கு புதுசாக வருங்க. அது ஆவிக்குரிய விதி. நீங்கள் எதை இழக்கிறீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, எதை நீங்கள் பிடிச்சு வச்சுக்கிறீங்களோ அதை நீங்கள் இழந்துருவீங்க. அதெல்லாம் அது பற்றி சந்தோஷத்தினால உங்கள் அழைப்பை நீங்கள் கண்டுபிடிக்க உடனே நீங்கள் அதை அப்படியே கஷ்டப்பட்டு விட மாட்டீங்க, சந்தோஷமாக விட்டுருவீங்க. உங்கள் முழு மனப்பான்மையும் மாறிடும். இப்போ நீங்கள் பிரச்சனைப்படுறீங்க, அர்ப்பணம் பண்ணு. ஓஹோ, எல்லாத்தையும் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆனால் நீங்கள் மறைந்திருக்க பொக்கிச்சத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா, ஓ நான் அர்ப்பணிக்கிறேன், நான் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறேன்னு குதிச்சுட்டு அர்ப்பணிப்பீங்க. உங்கள் மனப்பான்மை மாறுது, எல்லாவற்றையும் கொடுக்க விரும்புகிறீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல ஒன்றை கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்கள் 45 வசனம் படிங்க. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துகளை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, தேடுவது தேடுவது தேடுவது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேட போறீங்க. தேடுங்க. தேடுனா நீங்கள் ஒருவேளை கண்டுபிடிக்கப்படலாம், இல்லை கண்டுபிடிக்க கூட போயிடுவீங்க. அப்படியா இருக்குது? தேடுங்கள், கண்டடைவீர்கள். நீங்க இது வரைக்கும் தேடலன்னு நான் சொல்ல வரல, நீங்க ஏதோ தப்பா தேடிக்கிட்டு இருந்தீங்க. உங்க அழைப்பு அதுதான் மிகவும் அழகான ஒரு முத்து. இந்த விலையேற பெற்ற முத்துக்கு ஒப்பிடப்பட்டது எதுவுமே கிடையாது. நம்ம ஆழமாக போகலாம். அழைப்பு நமக்குள்ள இருக்கிறார் பாருங்க ஆண்டவர், அதுதான் நம்ம மூலமாக கிரியை செய்கிறார் பாருங்க, அதுதான் மிக விலையேற பெற்றது. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீங்களா? அது ரொம்ப அழகான ஒரு முத்து. அந்த பொம்பளை இல்லைங்க, அது இல்லைங்க, அந்த பொருள் இல்லைங்க, அந்த அழகான கார் இல்லைங்க, அழகான முத்து. அதுதான் உங்கள் அழைப்பு.